பெருமாள் அவதாரங்களில் பெண்களுக்கு பெருமை சேர்ப்பது ராம அவதாரமா கிருஷ்ண அவதாரமா? பெருமாள் அவதாரங்களில் பெண்களுக்கு பெருமை சேர்ப்பது ராம அவதாரமா கிருஷ்ண அவதாரம்? ஏன்னா இத்தனை இவ்வளவு நேரம் சீதைக்கு ராம செத்துப்பன்னு சொல்ற மாதிரி இவ்வளவு நேரம் தலைப்பு தெரியாம கேட்டு இருந்தியா? ஆமாங்க ஐயா, நான் யோசிச்சு பாக்குறேன். நடுவர் ஐயாவும் தலைப்பு கொடுத்தாரு, ஆனா அறிவுடன் ஐயா தலைப்பு சம்பந்தம் இல்லாம எல்லாத்தையும் பத்தி பேசுறாரு. முன்னாடி பேசிய அமர்ந்த நண்பர் ராமச்சந்திரன் வந்து அதை பத்தி தானே பேசிட்டு இருக்காரு. என்ன தலைப்புன்னு மறந்து போச்சு ஐயா. ஐயா, உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் கிடையாது. நாங்கள் ராமச்சந்திரன் மாதிரிலாம் மிரட்டலாம் மாட்டோம். அன்புலே துறை வச்சிருக்கவங்க நீங்க அன்புத்துறை ஐயா. அதனாலதான் சிவகங்கை தமிழ் சங்கத்தின் தலைவராக இருந்திருக்கீங்க. உங்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, எங்கள் அணியில் சிறப்பாக பேசி அமர்ந்துள்ள ஐயா திரு போஸ் ஐயா அவர்களுக்கும், அன்பு சகோதரி ஹேமமாலினி அவர்களுக்கும், எதிரணியில் பேசி அமர்ந்திருக்கின்ற ஐயா மதிப்பிற்குரிய ஐயா அறிவுடன் ஐயா அவர்களுக்கும், அன்பு நண்பர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும், அன்பு சகோதரி சரண்யா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிட்டு பட்டிமன்றத்துக்குள்ள போறோமே. மகாபாரதத்துல ஏகப்பட்ட பெண்கள், மகாபாரதத்துல ஒன்றல்ல இரண்டல்ல ஏகப்பட்ட பெண்கள் உண்டு. அதுல குறிப்பா நான் யாரை பத்தி பேச போறேன் அப்படின்னா, காந்தாரி. காந்தாரி மாறி மனதிடம் உள்ளவள் யாரும் கிடையாது. காந்தாரி மாறி வைராக்கியமான பெண்மணி யாரும் கிடையாது. காந்தாரிக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. அவள் சந்தோஷமாக இருக்கிறாள். திரிதாசன் தான் அவருடைய கணவன் என்று சொல்றாங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறார். திருமணத்திற்கு முதல் நாள் உனது கணவனுக்கு கண் பிறவியிலிருந்து கிடையாது என்று தகவல் தெரியும். தெரிஞ்ச உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அவ சொல்றான் காந்தாரி, என் கணவன் காணாத இந்த உலகை நான் காண விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன் கண்ணை கட்டிக் கொள்கிறார். சௌதம் சொல்றான், கடைசி வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், எனது கண்ணு கட்டை நான் அவுக்க மாட்டேன், இது எனது சபதம் அப்படின்னு சொல்றான். இந்த சபதத்தை கேட்ட உடனே இதில் ஏதோ வில்லங்கம் இருக்கிறது என்று பிதாமகனாகிய பீஷ்மர் உடனே காந்தாரிட்ட போறார். காந்தாரி, இது சம்பந்தமாக உன் அப்பாட்ட சொல்லிட்டேன், இன்னார்தான் மாப்பிள்ளைய பொண்ணை தான் சொல்லிட்டேன், எனக்கு தெரியாது, ஆனா என் அப்பா சொல்வதை நான் கேட்கிறேன், எனக்கு அவர்தான் இந்த ஜென்மத்தில் கணவர் அப்படின்னு சொல்லி உறுதியோடு இருந்து அவருடன் வாழ்ந்தாள் என்றால் அவரை காட்டுல யாருங்க பெண்ணுக்கு மரியாதை கொடுக்க முடியும்? எவ்வளோ இப்ப இருக்க பிள்ளைய பார்த்து இவங்க போன்ல பார்த்து பேசி முடிச்சுட்டு பார்த்துட்டு போயிருப்பாங்க. 2 நாள்ல போன்ல பேசியிருப்பாங்க, அம்மா எனக்கு இவன் ஒத்து வர மாட்டேன். கல்யாணம் நிச்சயார்த்தம் பண்ணும்போதே போன வாங்கி கொடுத்துறாங்க. போயிட்டு பாதி நேரம் அந்த போன்லயே பேசிட்டு கூடால என்ன ஸ்டேஜ் எப்படி போன் எடுத்தா வந்து அந்த நிச்சயிக்கப்பட்ட மனமன்ட்ட பேசும்போது நாட் ரீச்சபிள் இருக்கு, எங்கேயோ போயிட்டா இருக்கு, தற்சமயம் துறையில் தொடர்புறாருன்னா அதுக்கு ஒரு கருத்து வைக்கிறாங்க, அவரோட தொடர்பு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தொடர்பு வேலைக்கு அப்பால் வரனா சரி முடிச்சுட்டு போயிட்டா இருக்கு எங்கேயோ. அந்த போன்ல பேசுறதுலயே சந்தேகப்பட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி இந்து செல்வம் வாங்கி கொடுத்த 3 மாசத்துலயே காந்தாரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கற்பமாக இருக்காங்க. திருதராஷ்டிரன் மூலமாக கற்பமாக இருக்கா காந்தாரி. பாண்டுவின் மனைவி குந்தி தேவியும் கற்பமாக இருக்கா. குந்தி தேவிக்கு முதல்ல குழந்தை பிறந்துருச்சு. எல்லாருக்கும் 10 மாசம். காந்தாரி 2 வருடங்கள் காத்திருக்கிறார். குந்தி தேவிக்கு குழந்தை பிறந்த உடனே பேசுறாங்க, குழந்தை அவளுக்கு பிறந்துருச்சு, பாண்டிவின் மனைவி, ஆனா பாண்டுக்கு ஆட்சியை நாங்க கொடுக்கல, திருதராஷ்டிரத்தை நாங்க ஆட்சியை கொடுத்திருக்கோம், உனக்கு இன்னும் ஏன் குழந்தை பிறக்கலைன்னு சொன்னே அவள் கோபத்தில் தனது வயிறை உலக்கையால் அடிக்கிறார். அவள் வயிறிலிருந்து சத பிண்டம் வெளியே வரும். அந்த பிண்டத்தை எடுத்து 100 பானைகளில் சரி பங்காக பிரிக்கிறார். வியாசர் பிரித்து வைக்கிறார், ஒவ்வொரு பானையிலையும் வைக்கிறார். கடைசியா கொஞ்சோண்டு மிச்சம் இருக்கு, அதையும் சும்மா போடுறவங்க அதே ஒரு பானையில் இருக்கிறார். அந்த 100 பானையில் பிறந்தவர்கள் தான் கௌரவர்கள். அந்த சின்ன பிண்டம் பிறந்த ஒரே ஒரு பெண் குழந்தை தான் துச்சலை.
அப்ப பெண்ணுக்கு எவ்வளவு உயர்வான இடம் கொடுக்க வேண்டும் என்றால் 100 அண்ணன்களுக்கு பிறந்த ஒரே தங்கை குச்சலை என்கிற உயர்வான இடம் கொடுத்திருக்கார்கள் ஐயா மகாபாரதத்துல. கண்டிப்பா கண்டிப்பா. ராமாயணத்துல கொடுத்திருக்காங்களா? கிடையாது. ஆனால் அவள் செய்த தவறு தன் பிள்ளையின் மீது இருந்த பாசத்தின் காரணமாக தனது குழந்தைகளை சரியாக வளர்க்க முடியவில்லை. முடியாததற்கு காரணம் யாரு? சகுனி மாமே. அந்த குழந்தையின் தாய் மாமே. அவன் எதனால செய்யறான்? எங்க அக்காவை தூக்கிட்டு வந்து ஏமாத்திட்டடா, என்னால் என்ன செய்ய முடியாது, உன்னோட நேருக்கு சண்டை போட்டு உன்னை அவளை ஜெயிக்க முடியாது, எனது அறிவை பயன்படுத்தி உன் குருவம்சத்தை அழிக்கிறேன் என்று சொல்லி கூடவே இருந்து அழித்தது சகுனி. அப்ப யாரை தொட்டா எங்கே அழிவு கிடைக்கும்? ஐயா பெண்ணால் சண்டை வந்தது ராமாயணம். ஐயா ராமாயணம் எதனால சண்டை வந்துச்சு? எதனால உருவாச்சு? பெண்ணுக்கு ஆசைப்பட்ட அதனால ராமாயணம் வந்துச்சு, மண்ணுக்கு ஆசைப்பட்டதுனால மகாபாரதம் வந்துச்சு. இல்ல இன்னொன்னு சொல்லுவாங்க, சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்காத நேரத்தில் சிரிச்சாப்ல, சிரிக்க வேண்டிய நேரத்தில் அதை நான் சொல்றேன். என்ன சொல்லுவாங்கன்னா, பாஞ்சாலி அந்த துரியோதனன் நடந்து போகும்போது கீழே விழுந்துட்டாப்ல, சிரிச்சாப்ல, அதை பின்னாடி பிரச்சனை சொல்லுவாங்க. ஆமாங்க. அதே மாதிரி ராவணன் வரும்போது சீதை சிரிச்சிருந்தா ராமாயணம் வந்திருக்காது. ஆக ராமாயணத்துல சீதை சிரிக்காதனாலே பாஞ்சாலி தேவையில்லாம சிரிச்சதுனால 2 இதிகாசங்களும் வந்துச்சு. ஆனா